ओम शांति अव्यक्त समिति 8 अगस्त 2024। जो सदा प्रीत बुद्धि है उनकी मनसा में भी श्रीमत के विपरीत व्यर्थ संकल्प व विकल्प नहीं आ सकते। பாபா சொல்றாரு, எந்த குழந்தைகள் சதா அன்பான புத்தி உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய மனதிலே கூட ஸ்ரீமத்துக்கு புறம்பான வீணான சங்கல்பங்கள் அல்லது தவறான சங்கல்பங்கள் என்பது வரவே முடியாது, வரவே வராது. ऐसे प्रीत बुद्धि रहने वाले ही विजयी रतन बनते. அவ்வாறு அன்பான புத்தி உள்ளவர்களாக இருப்பவர்கள் தான் வெற்றி ரத்தினமாக ஆகிறார்கள். कहाँ भी किसी प्रकार से कोई देदारी के साथ प्रीत न हो, नहीं तो विपरीत बुद्धि की लिस्ट में आ जाएंगे. பாபா சொல்றார், எந்த இடத்திலேயும் எந்த விதமான எந்த மனிதர் மீதும் அன்பு என்பது இருக்க வேண்டாம். இல்லை என்றால் நீங்கள் அன்பு இல்லாத புத்தி உள்ளவர்களின் பட்டியலில் வந்து விடுவீர்கள். அன்பான புத்தி உள்ளவர்களாக இருந்தா தான் வெற்றி அடைய முடியும். ஆனா ஒருவேளை எந்த மனிதர் மீதாவது அன்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அப்ப பாபா சொல்றார், நீங்கள் அன்பு இல்லாத புத்தி உள்ளவர்களின் லிஸ்டிலே வந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்றார். அதனால அன்பான புத்தி உள்ளவர்களுடைய அடையாளமாக இன்றைக்கு சொல்லப்படும் விஷயம் என்னன்னா, நாம நமக்குள்ள சோதிச்சு பார்க்கணும். அவர்களுடைய மனசுல, அதாவது எண்ணங்கள்ல கூட ஸ்ரீமத்துக்கு புறம்பான விபரீதமான விஷயங்கள் அல்லது தவறான எண்ணங்கள் எதுவுமே வரவே வராது, வர முடியாது என்று சொல்றாரு. அந்த மாதிரி நாம இருப்போமா அப்படின்றத நாம இன்னைக்கு சோதிச்சு பார்ப்போம். அதனால நான் அன்பான புத்தி உள்ள ஆத்மா, வெற்றி ரத்தின ஆத்மா என்ற ஸ்வமானத்துல, முழுமையான ஸ்ரீமத்தை பின்பற்றும் ஆத்மா என்ற ஸ்வமானத்துல இருப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.